எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாபாரதத்தில் சொல்லும் தர்மம் தானம் பற்றிய தகவல். கர்ணனின் உயிரானது அவன் உடலை விட்டு பிரிந்து தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து சொர்க்க பேறு பெற்றது. சூரிய தேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை. எவரிடம் கேட்பது? எவர் தெளிவாக கூறுவார்கள்? குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது. இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளி, சூரியனே, என்ன தடுமாற்றம் உன் மனதில் என்று கேட்க, ஈசனே, பரம்பொருளே, பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் ஆகிறானே. பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது? இது அநீதி அல்லவா என்றார் சூரியதேவர். இறைவன் சிரித்தான். சூரியனே, நிறைய மனிதருக்குள் ஏற்படும் சலனமே உன்னையும் இந்த கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது. சொல்கிறேன் கேள். தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னரோ தருவது. இதுதான் தானம். புண்ணிய கணக்கில் சேராது. ஏனென்றால் இல்லாதவர்கள் மற்றும் இயலாதவர்கள் கேட்டபின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை, ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது. இதுதான் புண்ணியம் தரும். அதேபோல பசிக்கும் ஒருவன் கேட்டபின் ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்களை செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதன்தானே. அதனாலேயே மரணம் அவனை எளிதாக நெருங்கியது. புரிகிறதா என்றார். ஈசனை வணங்கிய சூரியதேவர், புரிகிறது இறைவா. தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பது புரிந்தது என்றார். இருப்பதை கொடுப்பது தானம், இருப்பதையே கொடுப்பது தர்மம். கொடுப்பதையும் தக்க இடம் நோக்கி கொடுப்பதுதான் அறம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.